ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக, ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம இந்த நிதி ஆண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? 1/4/2026 இருந்து 31/3/2027 வரைக்கும் இந்த நிதியாண்டுல கன்னி ராசிக்கு அவங்களுடைய நிதிநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை மேம்பட, நிதிநிலை மேம்பட உங்களுக்கு சிறப்பான பரிகாரங்களும் இதுல இருக்குங்க. உங்களுடைய இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் அதிபதி சந்திரனா வராரு. இப்போ உங்களுக்கு குரு திசை நடக்குது அப்படின்னா, குரு திசை நடக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே நல்ல ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும். சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 2ஆம் அதிபதியா இருக்காரு. அவரும் பணத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி லாபஸ்தானத்தையும் வந்து பாத்தீங்கன்னா குரு வரப்போறாரு. எப்போன்னா ஜூன் மாசத்துக்கு அப்புறம். அது வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு நல்ல அமைப்புகள் தான். உங்களுடைய ஹெல்த் ரீதியா பிரச்சனைகள் மட்டும்தான் வந்து அப்பப்ப தலை காட்டும். ஆனா பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கு. வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கு. ஏன் அப்படின்னா, சுக்கிரன் வந்து உங்களுக்கு 2 குடையவர் சுக்கிரனு. அவரு போய் அஷ்டமத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த 1 மாத காலம் மட்டும்தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் வெளில வந்துருவாரு. அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, 11 குடையவர் உங்களுக்கு சந்திரனா போறாரு. அந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா, பெரிய லெவல்ல ரொம்ப ஸ்பீடா இது பண்ணக்கூடியவர். அதனால வந்து எப்பவுமே வந்து உங்களுடைய பொருளாதாரம்ங்கிறது பெரிய லெவல்ல பாதிக்காது. கன்னிராசி அப்படின்னாலே இயல்பா அவங்களுடைய கெரியரு, அதே மாரி பிசினஸ் இதுதான் 24 ஹவர்ஸும் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு யோசனையாவே இருப்பீங்க. அதுக்காக நெறைய எஃபர்ட்ஸும் போட்டு நல்ல உழைப்ப குடுப்பீங்க. எப்போ வந்து ஒருத்தவங்க நெறைய உழைப்ப போடுறாங்களோ, அப்போ அதுக்கு உண்டான பலன் கட்டாயம் நவகிரகங்கள் எந்த கிரகங்களா இருந்தாலும் அதுக்கு பலன் கட்டாயம் குடுத்துரும். இது வந்து சனியோ, ராகு, கேதுவோ பெரிய விஷயங்கள உங்களுக்கு பாதிக்காது. ஆனாலும் கன்னி ராசியில இருக்கவங்களுக்கு குரு திசை நடக்குது அப்படின்னா, குரு 11க்கு வரப்போறாரு. இந்த ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு வரப்போறாரு. இன்னும் வந்து 2 மாசம் தான். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய லெவலே வந்து வேற லெவல்ல மாறிரும். அடுத்தடுத்து நீங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அற்புதமா இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ, அந்த அளவுக்கு நல்ல எஃபர்ட்ஸ் கிடைக்கும். 2வது வந்து உங்களுக்கு பார்ட்னர் பிசினஸ்ல வந்து பார்ட்னர்ஷிப் எதுவுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப் நல்லா இல்லைனா கூட புது பார்ட்னர் வர்றது. இந்த இதுல வந்து உங்களுடைய கெரியரை நல்லா டெவலப் பண்ணிக்கிறதுக்குலாம் இந்த வருஷம் வந்து ரொம்ப சூப்பரான வருஷம் தான் நான் சொல்லுவேன். நீங்க உத்தியோகம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, இல்ல பிசினஸ் பண்றவங்களாக இருந்தாலும் சரிங்க. உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்ல உயர்வான வருடம் தான். இந்த வருடத்த பொறுத்தவரைக்கும் நல்ல உயர்வா தான் இருக்குது. இதுல எப்பவுமே வந்து ரொம்ப வறட்சி அப்படிங்கிறது இருக்காது. இருந்தாலும் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து டிராபேக் வருது. இல்ல ஏதாவது தடங்கல்கள் வருது. வரவேண்டிய பணம் கண் முன்னாடி நிக்குது. ஆனா கைக்கு வரமாட்டேங்குது. இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது. அப்படின்னா நீங்க சிம்பிளா சில பரிகாரங்கள செஞ்சுக்கங்க. என்ன அப்படின்னா, கஜலட்சுமி வழிபாடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து எல்லா வீட்லயும் கஜலட்சுமி ஃபோட்டோ இருக்கும். லக்ஷ்மி தேவி 2 யானை வந்து பக்கத்துல இருக்கும். அந்த மாரி இருக்கக்கூடிய ஃபோட்டோ எல்லா வீட்லயும் இருக்கும். எல்லா கோவில்கள்லயும் இருக்கும். ஸோ அந்த வழிபாட நீங்க பண்ணிக்கங்க. நீங்க வந்து ஒவ்வொரு நாளுமே நீங்க கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்ல. ஆனா உங்க வீட்ல அந்த கஜலட்சுமி ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு தீபம் போட்டு, தீபத்த வந்து என்னன்னா, ஒரு சில வீட்ல எல்லாம் வந்து இந்த கஜலட்சுமி தீபமே இருக்கும். அந்த தீபத்துக்கு பொட்டு வச்சு தீபம் ஏத்துங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கங்க. இது வந்து நல்ல சிறப்பான வாழ்க்கையில உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல காசு பணத்த அதிகப்படுத்தி குடுக்குறதுக்கு தான் இந்த பரிகாரம். ஒவ்வொரு திங்கட்கிழமையுங்க சிவன் கோவில்ல இருக்கக்கூடிய பார்வதி தேவி, அதாவது சிவனுடைய மனைவின்னு சொல்லக்கூடியவங்க, எந்த அம்பாளா இருந்தாலும் சரி, அவங்க பார்வதியா தான் கணக்கு வராங்க. அவங்கள திங்கட்கிழமை நைட்டு 8 டூ 9 வழிபாடு பண்ணுங்க. இல்ல ஒவ்வொரு திங்கட்கிழமையும் என்னால பண்ண முடியல அப்படின்னா, பௌர்ணமி வருது இல்லைங்களா? அதுலயாவது நீங்க அம்பாள வழிபாடு பண்ணுங்க. அவங்க மகாலட்சுமி கிடையாது. நான் சொல்லக்கூடியது வந்து சிவன் கோவில்ல இருக்கக்கூடிய அம்பாள தான் நான் சொல்றேன். அது வந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வழிபாடு பண்ணலாம். அல்லது மாசத்துக்கு 1 நாள் பௌர்ணமி வருது பார்த்தீங்களா? அந்த பௌர்ணமி திதியிலயும் நீங்க வழிபாடு பண்ணலாம். அன்னதானம் பண்ணுங்க. மாசத்துல 1 நாள் உங்களோட நட்சத்திரம் கன்னி ராசியில உத்திர நட்சத்திரம் இருக்கு. அதே மாரி ஹஸ்த நட்சத்திரம் இருக்கு. சித்திரை நட்சத்திரம் இருக்கு. இதுல எந்த நட்சத்திரம் நீங்களோ, அந்த நட்சத்திரத்துல மாசம் ஒரு முறை வந்து உணவு வாங்கி குடுங்க. கூட வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கோ, அல்லது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நீங்க வந்து ஃபுட் வாங்கி குடுக்குறீங்கன்னா, அது வந்து தானத்துல வராது. அது பொதுவாவே வந்து தெரியாத நபர்கள், அறிமுகம் இல்லாத நபர்கள், நீங்க கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட வாடா நம்ம போய் சாப்பிட்டு வரலான்ட்டு நீங்க காசு குடுக்கறதெல்லாம் அன்னதானம் வராது. ரோட் சைட்ல இருக்கிறவங்க, உண்மையாலுமே பசி அறிந்திருக்கவங்க ஒருத்தருக்காவது நல்ல ஃபுட்டா வாங்கி குடுத்துட்டு வாங்க. அது வந்து போதும். இந்த பரிகாரம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த விஷயத்த நீங்க செஞ்சாலே மிகப்பெரிய லெவல்ல உங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் கட்டாயம் உயர்வாகுங்க.
பொதுவாவே இந்த ஃபினான்ஷியல் இயர பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மத்த ராசிகள காட்டிலும் கன்னி ராசிக்கு நல்ல சிறப்பா தான் இருக்கு. அதுவும் குரு திசை நடக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஜாக்பாட் அப்டின்னே சொல்லலாம். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.